தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களினுடைய தலைமைச் செயலாளர், நிதித்துறை செயலாளர் ஆஜராக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. வருகின்ற 23ஆம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் வெங்கடேசன் இணைகிறார். வெங்கடேசன், வணக்கம். முழு தகவல்கள் என்ன, விவரிங்க. வணக்கம். நீதிபதிகள், நீதித்துறை அதிகாரிகளுக்கு ஊதியம், பண பலன்களை 2வது தேசிய நீதிசார் ஊதிய குழுவின் பரிந்துரைகளின்படி அளிக்கவும், அதன் பரிந்துரைகளை அமல்படுத்தவும் மாநிலங்களுக்கு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இந்த விவகாரத்தில் அகில இந்திய நீதிபதிகள் சங்கத்தின் மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி D.Y. சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரித்து வருகிறது. இன்று நடைபெற்ற விசாரணையில் நீதிமன்றத்திற்கு உதவ நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் K. பரமேஸ்வர் ஆஜராகி இந்த உத்தரவை செயல்படுத்தாத மாநிலங்களின் விவரத்தை தெரிவித்தார். இதை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் இந்த ஊதியம் மற்றும் பண பலன்களை அளிக்கும் உத்தரவை ஜூலை 20ஆம் தேதிக்குள் செயல்படுத்தவும், இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களின் தலைமைச் செயலர், நிதித்துறை செயலாளர் ஜூலை 23ஆம் தேதி நேரில் ஆஜராகவும் உத்தரவிட்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி வெங்கடேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.